ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் சிம்ம ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து இப்போ லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் சிறப்பு இல்லைங்க. சிம்ம ராசிக்காரங்க இந்த டயத்தில் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரிதான், அதில் வந்து ஒரு லாபம் இருக்கா, இதன் மூலமாக வருமானம் வருமா அப்படிங்கிறத எதிர்பார்த்து இந்த டயத்தில் பண்ணுவாங்க. இதனால் இந்த வேலை பார்க்கறதுனால நமக்கு நல்லதா, நம்ம குடும்பத்துக்கு வருமானம் இருக்கா, குடும்பத்துக்கு முன்னேற்றம் இருக்கா, இதன் மூலமாக நம்முடைய சந்ததிகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமா, இது எல்லாமே வந்து இந்த டயத்தில் அலசி ஆராய்ஞ்சு ஒரு வேலை ஒன்று பார்ப்பீங்க சிம்ம ராசிக்காரங்க. ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி லாபாதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான். அவர் வந்து இப்போ லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். இது மிக மிக சிறப்பு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் மூலமாக நல்ல நல்ல வருமானம், எக்கச்சக்கமான வருமானம் கிடைக்கும் இந்த டயத்தில். இந்த டயத்தை வந்து சிம்ம ராசிக்காரங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ராசி அதிபதியும் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார், தொழில் ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானத்தில் இருக்கார், லாபாதிபதியும் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். இது மிக மிக சிறப்பான காலகட்டம். இந்த டயத்தை வந்து சிம்ம ராசிக்காரங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாமா, தாராளமாக தொடங்கலாம். புதுசாக ஒரு வேலைக்கு போகலாமா, தாராளமாக கரெக்டாக பார்த்து வேலைக்கு போங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வேலையில் வர சம்பளத்தை விட இப்போ நீங்கள் புதுசாக ஒரு இடத்துல வந்து மாறும்போது அந்த வருமானம் வந்து உயரும். அதிகப்படியான வருமானம் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். அரசாங்க வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் மூலமாக வருமானம் உயரும், பதவி உயர்வு கிடைக்கும். சுக்கிரன் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமாக உங்களுடைய பொருளாதார மேன்மை அடையும். லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி அதிபதி சூரியன், புதன், சுக்கிரன் இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துல பதியுது. பூர்வீகத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதை தேடி போவீங்க. குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பு. இந்த டயத்தில் குலதெய்வ வழிபாடு நோக்கி போவீங்க. இந்த டயத்தில் குலதெய்வத்துக்கு வந்து வேண்டிக்கோங்க. ஒரு விஷயம் ஒன்று நடக்கணுமா, அம்மா என்னுடைய குலதெய்வமே, ஐயா என்னுடைய குலதெய்வமே, எங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து நடத்தி கொடுங்க, இதை நடத்தி கொடுத்தீங்க அப்படின்னா நான் இதை மாதிரி பண்ணுறேன்னு ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. அப்படி ஒரு சிம்மராசிக்காரங்க ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினைத்த வேண்டுதல் நிறைவேறும். எதனால்னா ராசிதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன், லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதன், தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இவங்களுடைய 7ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல பதியுது. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நல்ல வருமானம் என்ன கிடைக்கும், பூர்வீக சொத்து வந்து ஒரு இடத்துல இருக்குப்பா, அங்கே வந்து ஒரு வீடு இருக்குது, பூர்வீக வீடு இருக்குது, இல்லைன்னா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கடைக்கு வாடகை விட்டுருக்கோம், அதன் மூலமாக வந்து வருமானம் ரொம்ப நாளாக தேக்கல் இருந்த வருமானம் இல்லை, ரொம்ப நாளாக பூட்டி கிடந்திருக்கும், யாரும் வந்திருக்க மாட்டாங்க, இந்த டயத்தில் வந்து வந்திருப்பாங்க. அதன் மூலம் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வந்து வருமானம் அதிகமாகும். லாபங்கள், அதாவது தொழிலில் வந்து லாபம் குறையாதுங்க, லாபம் வந்து அதிகரிக்கும். இந்த டயத்தில் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய 7ஆம் பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. உங்களுடைய சிறப்பான பேச்சுக்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே சாதிச்சுக்குவீங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். இது மிக மிக சிறப்பு. செவ்வாயினுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலும், அவருடைய 8ஆம் பார்வை ராசிக்கு 4ஆம் இடத்துல பதியுது. தாயினுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். ஒரு ப்ரெஷர் இருக்குது, இல்லை அப்படின்னா ரத்த சம்பந்தமான ஒரு பிரச்சனை அம்மாவுக்கு இருந்தது, அது எல்லாமே இந்த டயத்தில் தீர்ந்துடும். ஏன்னா பாக்யாதிபதியினுடைய பார்வை 4ஆம் இடத்துல பதியுது. தாயினுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும், நல்ல முன்னேற்றம் அடையும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரும். இதுவரைக்கும் சிம்ம ராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க.